ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவு இனிக்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவு இனிக்கிறதே. வனாந்திரம் செழிக்கிறதே, வறண்ட நிலம் கழிக்கிறதே. வனாந்திரம் செழிக்கிறது. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிப்பது நல்லது அல்ல என்று உங்களுக்கு தோன்றினால் யாரை சேவிப்பீர்கள் என்பதை இந்நாளிலே தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் யாரை சேவிப்பாய் என்பது இன்றே தீர்மானம் செய்வாய். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். கர்த்தரை தெய்வமாக சேவிப்பது நல்லது இருக்கின்றால் நீங்கள் யாரை முடிவு சேவிப்பீர்கள்? இன்றைக்கு உலகத்தில் கடவுளை கனம் பண்ணுவது, கடவுளை ஆராதனை செய்வது என்று சொன்னால் அது ஒரு பொழுதுபோக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக காணப்படுகிறது. ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு சேவிப்பு ஆராதனையை நாம் பார்க்கிறோம். ஆடலோடு இணைந்த ஆவி என்ற பெயரில் இணைக்கப்பட்ட ஒரு ஆடல், ஆவிக்குரிய ஆராதனை என்ற பெயரிலே ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம், ஒரு ஆராதனை. ஆகவே எமோரியருடைய தெய்வத்தை அவர் இஸ்ரவேல் மக்களுடைய முன்னோர்கள் பின்பற்றியது போல நீங்களும் அவர்களை பின்பற்றுவீர்களா? ஆகவே இன்றைக்கே முடிவெடு. கர்த்தரை சேவிப்பது நல்லது என்று சொல்லி முடிவெடுங்கள். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீயும் உன் வீட்டாரும் ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் சேவிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு கடவுளை சேவிப்பதை விட்டு உலக பிரகாரமான பிற தெய்வங்கள் என்று சொல்லும்போது ஆட்சி, அதிகாரம், ஜாதியம், பெண்ணடிமைத்தனம், பொறாமை, பொருளாதார குறைவு, வேலையில்லாத தன்மை, திருட்டு, பொறாமை, வஞ்சகம், வேசித்தனம், இவைகள் இன்றைக்கு கடவுளை சேவிக்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இவைகளை சேவிக்கிற வாழ்க்கையாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துள்ளனர். இவைகள் எல்லாம் விட்டு கர்த்தரையே சேவிப்பது எமோரிய கடவுள் அதுதான். அவைகளை முன்னோர்கள் சேவித்ததினால் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீ யாரை சேவிப்பாய்? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரை சேவிப்பாய்? குதிரைக்கு முன்பாக வண்டியை பூட்டுவது என்பது பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் நாமும் நம்முடைய கர்த்தராகிய ஜீவியத்தை தலைகளாக மாற்றுவோம். அதன் விளைவாக கனியற்ற நீதியான மற்றவர்களையும் நியாயம் தீர்க்கின்ற வாழ்க்கை வாழ்கிறோம். நாம் கிறிஸ்துவில் நம்மை ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலுக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கிறோம். நாம் தேவனுடைய வேலைப்பாடு என்பதை மறந்து விடுகிறோம். அவருடைய சிருஷ்டிப்பு என்பதை மறந்து விடுகிறோம். நீங்கள் வண்டியை குதிரை முன்பு பூட்டுகிறீர்களா? நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்களா என்பதை இன்றைக்கு உணருங்கள். கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை. நீ கர்த்தரை சேவிக்கிற, உம்மை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, உம்மை தவிர வேறு எங்களுக்கு நாதி இல்லை. இன்றைக்கு நாங்கள் பழகுகின்ற, பேசுகின்ற, ஆசைப்படுகின்ற, பெருமைப்படுகிற பணம், பதவி, பட்டம், இனம் இவைகளில் இருந்து நாங்கள் வெளியே வந்து கர்த்தராகிய இயேசுவை சேவிப்பது தான், அவரை ஆராதிப்பது தான் எங்கள் கடமை என்று நாங்கள்
கர்த்தருக்குள்ளாக அர்ப்பணிக்கின்ற மக்களாக இந்த யோசுவா சொன்னதைப் போல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் எங்களுடைய தீர்மானம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இயேசுவை தவிர வேறு எதையும் சேவிக்க மாட்டோம். வேறு எந்த விக்கிரகத்தையும் வணங்க மாட்டோம். எந்த விக்கிரகத்துக்கு படைத்த உணவையும் நாங்கள் உண்ண மாட்டோம் என்ற பொருத்தனை இந்த நாளில் எடுக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இந்த நாளை துவங்குவோம். கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை வந்தாலும் சரி, பரீட்சை வந்தாலும் சரி, கர்த்தரை சேவிப்பதை விட்டு வேறு ஒன்றுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யலாமா? நேற்றும் இன்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய ஒரு நாளை நாங்கள் கண்டதுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நீர் எங்களை அழைத்தது. நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? இன்றைக்கு யோசுவா சொன்னதைப் போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுவரை நாங்கள் உண்மை சேவிக்காதபடி உலகத்தையும் உலக பொருள் மீதும் உலக காரியங்களையும் நாங்கள் சேவித்து வந்தோம், ஆராதித்து வந்தோம், பூஜித்து வந்தோம், விரும்பி வந்தோம். எங்களை தயவாய் மன்னியும். இன்றைக்கி அந்த பொல்லாத விக்கிரகங்களை, பிசாசுகளை அப்புறப்படுத்தி கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக நாங்கள் சேவிக்க, நானும் என் வீட்டாருமும் சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.